الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن الدين عند الله الإسلام وما اختلف الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن يكفر بآيات الله فإن الله سريع الحساب ولا يبدين زينتهن إلا لبعولتهن وآبائهن وآباء بعولتهن ومن سيئات أعمالنا من يهده فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இரண்டு வீட்டார் மன வீட்டாருடைய சொந்தங்களே, எங்கள் தொப்புள்குடி உறவுகளே, ஒரு திருமண ஒப்பந்த நிகழ்ச்சி. இந்த திருமண ஒப்பந்த நிகழ்ச்சி இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைப்படி எளிய முறையிலே இனிதாக நடைபெற உள்ளது. தாம்பரத்தில் வசிக்கும் சகோதரர் எம் முகமது அக்ரம் அவர்களுடைய முகமது அலி ஜின்னா அவர்களுடைய மகனார் எம் முகமது அர்க்கம் அவர்களுக்கும் பண்டாரவிளை போஸ்ட் சகோதரர் வி கந்தசாமி அவருடைய மகளார் கே ஆசியா மரியம் அவர்களுக்கும் உண்டான இந்த திருமண ஒப்பந்தம். இந்த திருமண ஒப்பந்தம் எப்படி நிறைவேறுகிறது என்றால், இஸ்லாம் ஒரு வழியை காட்டியிருக்கின்றது. சொல்வார்கள், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று. ஆனால் இஸ்லாமிய அடிப்படையிலே இறைவன் நிச்சயிக்கின்றார், இன்னாருக்கு இன்னார் என்று. திருமணம் எப்படி நடக்க வேண்டும், நம்மை படைத்த இறைவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வழிமுறையை காட்டியிருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் தன் இஷ்டம் போல் வாழாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முறையை காட்டியிருக்கின்றான். அந்த முறைதான் இஸ்லாம். திருமணத்திற்கு வயது அரசாங்கம் ஒரு வயதை நிர்ணயித்தாலும் இறைவன் சொல்லுகின்றான், அவனுக்கு அல்லது அவளுக்கு எந்த நேரத்தில் துணை தேவைப்படுகிறதோ அதுதான் அவருடைய திருமண வயது. அவர்கள் கடவுளை அஞ்சியவர்களாக, கெட்ட காரியங்கள் ஈடுபடாதவர்களாக, பாவமான காட்சிகளை பார்க்காத நிலையிலே இயல்பாகவே அவர்களுடைய உணர்ச்சி தேவை இருக்கின்ற நேரத்தில், துணை தேவைப்படுகின்ற நேரத்தில் அதுதான் அவருடைய திருமண வயது என்று இஸ்லாம் நிர்ணயிக்கிறது. அது மட்டுமல்ல, திருமணத்திற்கு உண்டான வழிமுறைகள் என்ன, மணமகனை எப்படி தேர்ந்தெடுப்பது, மணமகளை எப்படி தேர்ந்தெடுப்பது. படைத்த இறைவன் 200 கோடி மக்கள், இந்த உலகத்துல பல நாடு, பல நிறம், பல மொழி, பல இனம், பல மதம், பல ஜாதி, இப்படி இருக்கின்ற நேரத்திலே 200 கோடி மக்களும் ஒரு காலத்தில் 300 கோடியாக, 100 கோடியாக, 1 கோடியாக, 10 லட்சமாக, லட்சமாக, 10,000ஆக, 1000ஆக, 100ஆக, 10ஆக, கடைசியாக ஒரு தந்தை, ஒரு தாய், இவரிலிருந்து உருவான இந்த சமூகம் வாழ வேண்டும் என்றால், சரியான வழியில் வாழ வேண்டும் என்றால், அதை படைத்த இறைவன் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா.
ஓ மனிதர்களே என்று அழைக்கின்றார். ஓ மனிதர்களே, உங்களை ஒரு ஆணிலிருந்து படைத்தேன். அந்த ஆணை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஆணை முதலாக களிமண்ணிலிருந்து படைத்தேன் என்று சொல்லுகின்றார். தமிழகத்திலே ஒரு வழக்கு உண்டு, மனிதர்களை எப்பொழுதாவது திட்ட வேண்டும் என்றால் இவன் ஒரு களிமண் என்று சொல்வார், மண்ணாங்கட்டி என்று சொல்வார். அந்த களிமண்ணிலிருந்து படைத்த முதல் மனிதன், அதிலிருந்து அவருடைய துணையை படைத்தான். அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்தான். அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்றார். உங்களை படைத்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒன்றே கொள்ளும் ஒருபடி தேவை. அந்த இறைவன் மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த சமுதாயத்திலே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு தன்னுடைய செய்திகளை சொல்லி அவர் மக்களுக்கு சொல்வார். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய நபருக்கு பேர் தான் இறை தூதர் என்று சொல்வார், நபி என்று சொல்வார்கள். அவர் ஆதாம் இருந்தார், அவர் இருந்தார், மோசே இருந்தார், ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு இருந்தார், கடைசியாக வந்த முகமது என்ற இறை தூதர். இந்த இறை தூதரை மக்களுக்கு இறைவனிடமிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு மக்கள் வாழ்வதற்கு உண்டான ஒரு வழிமுறையை கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழிமுறை தான் குர்ஆன் என்று சொல்லப்படும். 23 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளிடமிருந்து இறக்கப்பட்ட அந்த செய்தியை தான் குர்ஆன். அதற்கு மேலாக அவருடைய சொல், செயல், அங்கீகாரம் என்பதை ஹதீஸ் என்று சொல்வார்கள். முகமது நபி சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது, இந்த மூன்றும் ஹதீஸ், நபி மொழி. குர்ஆனும் நபி மொழியில் தான். இந்த நபி மொழியிலே ஒன்று, ஒரு பெண் அழகுக்காக மனமுடிக்கப்படுகிறார், செல்வத்திற்காக மனமுடிக்கப்படுகிறார், குடும்பத்திற்காக மனமுடிக்கப்படுகிறார். ஆனால் மூன்றுமே ஒரு கட்டத்திலே அவ் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் என்பதை முகமது நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு மார்க்கமுடைய நல்லொழுக்கமுடைய பெண்ணை மனமுடித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு முகமது நபியுடைய தீர்க்க தரிசனம். வாழ்க்கையில் வெற்றி. அவன் 1000 கணவனோடு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறான், 1000 கணவனோடு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் பின்னால் உள்ள வாழ்க்கை சிதைந்து போகும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாது. எல்லாம் சரியாகத்தான் பார்த்தோம், குடும்பம் தான் பார்த்தது, குலம் நின்றது, எல்லாம் உரசி பார்த்தும் ஏன் இப்படி கோளாறு? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தூதர் இறைவனுடைய தூதரோ வார்த்தை சொல்லிவிட்டால் அதுதான் உண்மையாகும். நீங்கள் மார்க்கமுடைய நல்லொழுக்கமுடைய கடவுளை எந்த நேரத்திலும் அஞ்சக்கூடிய ஒரு கணவன் வெளியே செல்லும் பொழுது அந்நிய ஆணிடம் பேசுவதாக இருந்தாலும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் பேசக்கூடாது. இதுதான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடம். அதற்குண்டான பயிற்சி என்ன தெரியுமா? அந்த பயிற்சியை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். 5 நேர தொழுகை என்று சொல்வார்கள். தொழுகை ஏதோ கடமைக்காக தொழுவதல்ல. எனக்கு கண்ணை தந்த இறைவனே, எனக்கு பேச்சை தந்த இறைவனே, எனக்கு அறிவை தந்த இறைவனே, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்த இறைவனே, உனக்கு நன்றி. 5 நேரம் அல்லாஹ் சமர். கடவுளுக்கு எதுவும் தேவையில்லை, எந்த பொருளாதாரமும் தேவையில்லை, அவருக்காக எதையும் செய்ய வேண்டியதும் இல்லை, அவருக்காக நான் எதையும் நேர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. கடவுள் சொல்கிறார், நீ நினைத்துக்கொள். 5 நேரம் என்னுடைய ஆலயத்துக்குள் வந்து நினைத்துக்கொள். நினைக்கும் பொழுது நீ செய்யக்கூடிய பாவங்கள் உன்னை விட்டு சென்றுவிடும், அல்லது பாவம் செய்யாமல் இருப்பாய். 5 நேரம் தொழுகை ஒருவரை மானக்கேடானதையும் தீமைகளை விட்டு காக்கின்றது. மானக்கேடானதையும் தீமையும் தடுக்கக்கூடியது தொழுகை. 5 நேரம் தொழக்கூடியவன் பயப்படுவான். நோன்பு என்று சொல்வார்கள், ரமலான் நோன்பு என்று. ஏதோ ஒரு பசியை உணர்வதற்காக அல்ல, இறைவன் நமக்காக ஏற்படுத்திய இந்த வழிமுறை. வாரம் ஒரு நாள் நாம் எங்கேயாவது பள்ளிவாசலிலோ அல்லது தர்காக்களிலோ அல்லது வேற வேற ஆலயங்களிலோ நின்று வரும்போது ஒரு சிறிது நேரம் நமக்கு ஒரு பயம் வரும், சிறிது நேரம் ஒரு சந்தோஷமும் வரும். ஆனால் அதை விட்டு நாம் வெளிவந்ததற்கு பின்னால் அப்படியே மாறிவிடும். அதனால்தான் இறைவன் இப்படி வைத்திருக்கின்றான். மனிதன் பலகீனமானவன். இந்த பலகீனமானவனுக்கு அடிக்கடி இறைவனை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த 5 நேர தொழுகை அவனை சரி பண்ணுவது போல நோன்பு எந்த மாதிரி சரி பண்ணுகிறது என்றால், நோன்பானது பசியை உணர்வதற்காக அல்ல. ஏனென்றால் ஏழைகள் டெய்லி பசியை உணர்ந்துகிட்டு தான் இருக்கிறான். இன்றைய விவசாயி பசி உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறான். அதற்காக அந்த நோன்பு கிடையாது. நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது சாதாரணமாக நான் இப்படம் அருந்தக்கூடிய உணவு இதெல்லாம் அந்த நோன்பு நேரத்தில் தடை செய்யப்பட்டது. இதை நான் ரகசியமாக சாப்பிடலாம், யாருக்கும் தெரியாமல் ஒரு முதலாளி வீட்டுக்குள் இருந்து சாப்பிடலாம். ஒரு மாணவன் ரகசியமாக வீட்டுக்கு வெளியே
ஸ்கூலில் இருந்து சாப்பிடலாம். ஆனால் அவர்கள் கேட்டால் அவர் சொல்வார், என்னை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். என் தாய் பார்க்கவில்லை, என் தந்தை பார்க்கவில்லை, என் சமூகம் பார்க்கவில்லை, ஆனால் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற பயிற்சிக்காகத்தான் இந்த நோன்பை இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். எல்லா நேரங்களிலும் இறைவன் பார்க்கிறான். அந்த பயிற்சி 11 மாதங்களிலும் அவன் சரியாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு தவறையும் அவன் செய்யக்கூடாது என்பதற்காக இறைவன் ஏற்படுத்தி வைத்த அந்த ஒன்றுதான் படைத்த இறைவன். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்துதான் சொல்கிறான், உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தேன். நீங்கள் அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எல்லா நேரங்களிலும் உன்னை இறைவன் பார்க்கிறான், கடவுள் உன்னை பார்க்கிறார் என்று அந்த அச்சம், அந்த அச்சத்தின் விளைவாகத்தான் முகமது நபி சொன்னார்கள், அஞ்சக்கூடிய நற்குணமுடைய பெண்ணை பார்த்து தேர்ந்தெடு. அவள் அழகாக இருக்கலாம், அழகில்லாமல் இருக்கலாம், அவள் பணம் உள்ளவளாக இருக்கலாம், பண வசதி இல்லாதவளாக இருக்கலாம், அவள் நல்ல குடும்பத்தை சார்ந்தவளாக இருக்கலாம், சுமாரான குடும்பத்தை சார்ந்தவளாக இருக்கலாம். அவளிடம் முதலாக நீ தேட வேண்டியது, நீ இல்லாத நிலையிலும் உன்னுடைய கண்ணியத்தையும் உன்னுடைய மானத்தையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாளா, உனக்கு எடுத்தெறிஞ்சு பேசக்கூடியவளாக இருப்பாளா, அல்லது மென்மையானவளாக இருப்பாளா? இந்த ஒரு வார்த்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்ப அந்த பெண் எப்படிப்பட்டவளா இருப்பார், அது இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடத்தை பாருங்கள். இந்த திருமணம் ஒப்பந்தம் என்பது ஒரு மணமகனும் பார்க்க வேண்டும். இஸ்லாம் கட்டளை இருக்கிறது, பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு மனசுல ஒரு பிடித்த இருக்கிற பொண்ணை பார்த்தா, ஒரு ஆணை பார்த்தா, கட்டாய திருமணம் இஸ்லாம் சொல்றது கூடாது என்று சொல்லுது. அதே மாதிரி காதல் திருமணம் கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. பெற்றோரை புறக்கணித்து விட்டு அத்தனை நாட்களும் வளர்த்த தாய் தந்தையை தூக்கி எறிந்து எவன் பின்னாலோ ஓடக்கூடிய அந்த காட்சி இஸ்லாம் தடை செய்கிறது. அதுபோன்று பெண்ணுக்கு பிடித்தமில்லாத ஒரு வாழ்க்கையை கட்டாயமாக திருமணம் பண்ணக்கூடிய அதையும் இஸ்லாம் தடை செய்கிறது. ரெண்டையுமே தடை செய்கிறது. ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரியான சூழல் உள்ள கணவன் நன்றாக இருக்கும் என்று தாய் தந்தையர் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டுமா, அந்த திருமணத்தை இஸ்லாம் பார்த்து விட்டார்கள். பார்த்து விட்டதற்கு பின்னால் அங்கு அவர்களுக்கு மகள் பேசப்படுகிறது. மகள் என்றால் நீங்க கேட்கலாம், வரதட்சணையா? வரதட்சணை இஸ்லாத்தில் கூடாது. வாத்து விசார சதுக்காத்தில் என்ன நிகழாது. நீங்கள் பெண்களுக்கு மகர் கொடைகளை அள்ளி கொடுங்கள் என்று இஸ்லாம். எந்த பெண்களுக்கு அருவருப்பாக பார்த்த பெண் குழந்தையா என்று யோசிக்கக்கூடிய பெண்ணுக்கு இறைவன் சொல்கிறான், நீங்கள் மகர் கொடையை கொடுங்கள். நீங்க கொடுக்கிற மகர் எவ்வளவு? 26.26 கிராம் தங்கம், கிட்டத்தட்ட 3 பவுனும் 2 கிராமும் சேர்ந்த மாதிரியான ஒரு தங்கத்தை அவர் கொடுக்கிறார். கல்யாண ஒப்பந்தம் பேசப்படும் பொழுது அவர் கேட்ட ஒரு கேள்வி, இறைவனை அஞ்சக்கூடிய பெண்ணா, அது பாரம்பரிய முஸ்லிமா, நேற்று வந்த முஸ்லிமா, அல்லது உயர் ஜாதியில் வந்ததா, தாழ்ந்த ஜாதியில் வந்ததா, அல்லது எந்த ஜாதி, என்ன, எதுவும் கேட்கவில்லை. அவர் நற்குணமுடையவளாக இருக்க வேண்டும். அந்த அப்பா கேட்டது, இஸ்லாமிய சட்டமே அதைத்தான் சொல்கிறது. நற்குணமுடையவளாக இருக்கின்றானா, அதுக்கு கேரண்டி கொடுத்தோம். அவங்க அப்பா அம்மாவும் அப்படித்தான் வளர்த்துருக்கிறாங்க. அந்த பெண் இஸ்லாமிய அடிப்படையை தேர்ந்தெடுத்து கொண்டதற்கு பின்னாலும் அப்படித்தான் இருக்கிறது. நல்ல குணமுடைய ஒரு பெண் தான் அந்த பெண். அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணை பார்க்கணும். இஸ்லாம் சொல்லிட்டு பார்க்க வேண்டும் என்று. அது ஏன் தெரியுமா? அதையும் சொல்லுகிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெண்ணை பார்த்தாயா? ஒருவரை பார்த்து கேட்கிறாங்க, என்ன உனக்கு என்ன செய்யப்பட்டது? திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, பெண்ணை பார்த்தாயா? பார்க்கவில்லை. பார்க்க வேண்டாமா? பெண்ணு அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்க, இல்லை, பெண்ணை பார்த்தால் உனக்கு அன்பையும் ஊப்பையும் ஏற்படுத்தும். ஒரு லவ் வரும். அப்படிங்க சும்மா போட்டு ஒரு பெண்ணை ரோட்ல இருந்து பார்த்து போட்டு லவ் பண்ணிக்கிட்டு லெட்டர் கொடுத்துட்டு SMS கொடுத்துக்கிட்டு இருக்கான அந்த லவ் சொல்லல. அது ஒரு கேடு கட்ட ஒரு லவ். யார் என்னன்னே தெரியாம காதலிக்கக்கூடிய காட்சிகள், அசிங்கங்கள். ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய லவ் முறையான ஒரு திருமணத்தை மணமகனை பார்த்து அவரை பார்த்து விட்டால் இவருக்கு தூக்கம் வராது. சில நேரங்கள் அவரை பார்க்கணும்னு என்ன வரும், பார்க்க முடியாது இஸ்லாமிய சட்டப்படி. அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு பார்த்ததுதான், ஒரே ஒரு தடவை பார்த்ததுதான், அதுக்கப்புறம் பார்க்கல. இப்ப அவங்களுக்கு என்ன வரும், என் மணமகனுக்கு என்னுடைய கணவனுக்கு நான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அவரை நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று அவர் மீது ஒரு இனம் புரியாத காதல். அதைத்தான் முகமது நபி சொன்னாங்க, உனக்கு லவ் வரும், ஓப்பு வரும், அன்பு வரும். அப்ப
அப்புறம் பேசிக்கிட்டு டெய்லி பேசிக்கிட்டு அல்லது டெய்லி பார்த்து கொண்டு இருந்தால் அது நாசமாயிடும். அதான் இஸ்லாம் வந்து சொல்கிறது, உனக்கு அன்பு வரும், பாசம் வரும் என்று சொன்னார். அந்த கடமையை முடித்தார்கள். மகர் பேசப்பட்டது, வரதட்சணை கிடையாது. பெண்களிடம் வரதட்சணை வாங்குவது இஸ்லாம் கடுமையான தண்டனையாக சொல்கிறது. பெண்ணிடம் வாங்குவது ஹராம். ஹராம் என்றாலே கூடாது என்று அர்த்தம். ஹலால் என்றால் கூடும் என்று அர்த்தம். அதை நிர்ணயிக்க வேண்டியது இறைவன், மனிதன் அல்ல. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரியான வரதட்சணை இருக்கு. ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த மகர் இருக்கிறது, ஒரு பைசா வாங்குறாங்க சொன்னாங்க, எந்த விதமான பொருளை நீங்க கொண்டு வரக்கூடாது. ஒரு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை தவிர்த்து ட்ரெஸ் கூட கொண்டு வரக்கூடாது. நீங்க நகை போடுற பேர்ல எதையுமே போடுறீங்க, கடன் வாங்கி அதை செஞ்சு எதுவும் செய்யக்கூடாது. எந்த விதமான செலவு இருக்கக்கூடாது. உங்க பெண் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். இவர் எதுவும் காதலித்தவர்கள் அல்ல. அவர்களை அவங்களுடைய தாயிடம் பேசி, தந்தையிடம் பேசி, இவருடைய தாய் இவருடைய தந்தையிடம் பேசி அதற்கு அப்பால் முடிவு பெற்ற ஒரு திருமணம். அவர் மனமான நல்ல நிலையில் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய தாய் தந்தையிடம் இருக்கிறார். நம்முடைய பெண்ணும் நம்ம சகோதரியும் நல்ல நிலையில் படித்திருக்கின்றார். இவை பார்த்ததற்கு பின்னால் திருமணம் நடைபெற வேண்டும். திருமணம் எளிமையாக நடைபெற வேண்டும். அந்த திருமணத்தில் ஒரு பொறுப்பாளர் இருக்க வேண்டும், ஒரு வழி இருக்க வேண்டும். பெண்ணுக்கு 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். திருமண ஒப்பந்தம் வாசிக்கப்படும். பெண்ணுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அதை ஒத்துக்கொண்டு பெண்ணிடம் கேட்க வேண்டும். சரி என்று சொல்லிவிட்டால் திருமணம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். திருமணத்துக்கு ரொம்ப நேரம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. 5 நிமிஷத்துல திருமணம் முடிஞ்சிருச்சு. அண்ட் அக்ரிமெண்ட், நல்லா கவனிங்க. ஒரு பெண் கணவனுடைய காலில் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு அவர் அடையாளமாக, திருமண அடையாளமாக எதை மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு கொடுமை கிடையாது, பிரச்சனை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒப்பந்தம் பண்ணினார்கள், நாம் இருவரும் இந்த அடிப்படையில் வாழ வேண்டும். அடிப்படை எப்படி வாழ்வது? திருமணம் பண்ணும்போது சொல்லி அனுப்புவோம். எல்லாருமே சொல்லி அனுப்புற பழக்கம் என்ன தெரியுமா? பார்த்து வாழ்ந்துக்கோ, பொறுமையா இருந்துக்கோ, விட்டு கொடுத்துக்கோ. ஒரு நிமிஷத்துல எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? 20 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அவ கோபக்காரியாக இருக்கக்கூடியவளை போய் ஒரு நிமிஷத்துல நீ பண்பானவளா இரு, அமைதியான, எப்படி ஒரு நிமிடத்துல முடியும்? அதற்குண்டான பயிற்சி இஸ்லாம் வழங்குது. அதற்குண்டான பயிற்சி இரக்கம், அன்பு, மன்னிக்கும் தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, பொறுமை, பெருமை கொள்ளாமை, தற்பெருமை அடிக்காமை, சிறுமை அடைய செய்யாமை, புண்படுத்தாமை, புறம் பேசாமை, கோல் சொல்லாமை, பொய் சொல்லாமை, இப்படி எல்லா விதமான பயிற்சிகளையும் இஸ்லாம் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கிறது. தொழுகையின் மூலமாக, இந்த நோன்பின் மூலமாக, ஹஜ் என்று சொல்வார்களே அந்த ஹஜ்ஜின் மூலமாக இதனை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி படுத்திவிட்டு திருமணம் பண்ணும் பொழுது 2 வார்த்தை சொல்ல வேண்டுமா? உங்களுக்கு சொன்னேனே அதையெல்லாம் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் உங்களுக்கு எதையெல்லாம் சொன்னதோ அப்போ அவர் சரியா இருப்பார். அவருக்கு எதுவுமே தெரியாது. வீட்டுல அவ்வளவு சண்டை போடுவார், வீட்டுல கடுமையான வார்த்தைகள் பேசுவார். ஆனா மனைவிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது பெரியவங்க ஒரே வார்த்தை, நீ நல்லா இருந்துக்கோ. எப்படி இருக்க முடியும்? அதற்குண்டான ஒரு ட்ரைனிங். வாழ்வியல் இலக்கது காணலக்கம் பி ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. சினிமா நடிகரை முன்மாதிரியாக எடுக்க முடியாது. இன்றைக்கு அரசியல்வாதியை முன்மாதிரியாக எடுக்க யாராவது எடுக்க முடியுமா? என் தலைவரை மாதிரி நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. ஒரு சினிமா நடிகரை போன்று நான் திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. அவருடைய வாழ்வுடைய அந்தரங்கம் வேறு விதமாக இருக்கும். ஆனால் முகமது நபியை பற்றி சொல்லும் பொழுது தி 100 என்ற புஸ்தகத்தை மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் எழுதுகிறார். மைக்கேல் எச் ஹார்ட் என்று அவர் 100 பேர், உலகத்தினுடைய தலை சிறந்த 100 பேர், அவர் கிறிஸ்தவர். அவர் எழுதக்கூடிய அந்த புஸ்தகத்திலே 3வது இடத்திலே ஜீசஸை கொண்டு வருகிறார். இயேசு என்ற அந்த ஜீசஸை 3வது இடத்திலே, அவர் கிறிஸ்தவராக இருக்கிறார், அவர் கொண்டு வருகிற இடம் 3. 2வது இடத்திலே ஐசக் நியூட்டன் அவர்களை கொண்டு வருகிறார். ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கொண்டு வந்தவர், ஒரு பெரிய தாக்கத்தை உலகத்தில் ஏற்படுத்தியவர். 1வது இடத்தை யாருக்கு கொண்டு வருகிறார் என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவர் இறைவனுடைய தூதராக, ஆட்சியாளராக, நீதிமானாக, குடும்பத்தினுடைய தலைவராக, சமூகத்தினுடைய தலைவராக, போர் வீரராக, எல்லா வகையிலும் எல்லா குணங்களிலும் சிறந்து விளங்கினார். நான் அவருக்கு முதலிடம் கொடுக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது இந்த குர்ஆன் சொல்லுகிறது, இவர் தான் உங்களுக்கு ரோல் மாடல் என்று சொல்வது. இந்த ரோல் மாடல் என்று சொன்னதற்கு பின்னால் இது தெரியாமலே அவர் தேர்ந்தெடுக்கிறார். எந்த வகையில் ரோல் மாடல்? கணவனுடைய விஷயத்திலும் மனைவின் விஷயத்திலும் அவருக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கின்றார். எங்களுக்கு சினிமா நடிகர்கள் ரோல் மாடல் அல்ல. முகமது நபியை நாம் ஏன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்றால் முஸ்லிம்களுக்கு உண்டான தூதர் அல்ல அவர், ஒட்டுமொத்த உலகத்துக்கு உண்டான தூதர். அரபியன் கருப்பன் வெள்ளையனை விடவோ, வெள்ளையன் கருப்பனை விடவோ சிறந்தவன் அல்ல.
யாரும் ஜாதி பார்க்க கூடாது, ஒரே ரத்தம் தான், ஒன்றைய குலம் ஒருவனே தேவன், அம்மா அப்பா ஒண்ணுதான், நம்ம ஒண்ணுதான், நீங்க பிரிச்சுக்கிறாதீங்க, அடிச்சுக்கிறாதீங்க. உயர்ந்த குலத்தில் பிறந்த முகமது நபி அடிமை வம்சத்தில் பிறந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து பார்த்தாலே தீட்டு என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் பிறந்தவர் தான் பிலால். பார்த்தால் தீட்டு என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் பிறந்த அந்த பிலாலை உலகத்தினுடைய அந்த நேரத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய தலைவராக கொண்டு வருகிறார். பாங்கு சொல்வதற்கு அந்த பாங்கு சொல்கிறார்களே அல்லாஹ் அக்பர் என்று பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். முகமது நபியோ குறைசி பிராமண குலத்தை சார்ந்தவர். அதுதான் குலங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறது, பிற குலங்களும் வந்திருக்கிறது. ஆனால் பிலால் அடிமை வம்சத்தில் பார்த்தால் தீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த வம்சத்தில் உள்ள ஒருவரை கொண்டு வந்து நீங்க சொல்லுங்கள் பிலாலே இந்த பாங்கு என்று சொன்னார். பாங்கு அன்று சொல்லி இரண்டாவது பாங்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லவில்லை, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சொல்லக்கூடிய பாங்கை முகமது நபி அவர்கள் ஒரு நாளும் சொல்லியதில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையாகவே இருந்துவிட்டது. அதை ஒரு நாளாவது நான் சொல்கிறேன் பிலாலே என்று சொல்லவில்லை. வேறு வேறு விஷயங்களில் எல்லாம் அந்த உரிமை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர் அடிமை வம்சத்திலிருந்து வந்தவர், இவருடைய ஒரு நாள் கேட்டாலும் அவருடைய உரிமையை நான் தட்டிவிட்டதாக இருக்க வேண்டும் என்று சாகிற வரைக்கும் ஒரு நாள் இவர்கள் பாங்க சொல்லியது அந்த பிலாலுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. இப்படிப்பட்ட அந்த அடிமை வம்சத்தை சார்ந்த அந்த மனிதர் இதை பாராட்டவில்லை. சகோதரராக இருந்து கொள்ளுங்கள், அன்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன முகமது நபி தான் இந்த மனிதர்களுக்கு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். கணவன் எப்படி இருக்க வேண்டும்? நீ என்ன உண்ணுகின்றாயோ அதை உண்டு கொடு மனைவிக்கு. நீ என்ன உடுக்கின்றாயோ உடுக்க கொடு. எந்த சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாடு ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்களா, அதை கொஞ்சம் பேக் பண்ணி உண்டாக்கி கொண்டு போயிடும். உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றாலே அவளுக்கு. அதே போன்று நீ என்ன உடுக்கின்றாயோ அது மாதிரியான ஒரு உடையை உன் மனைவிக்கு உடுக்க கொடு. இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். காதலர்கள் திருமணத்திற்கு முன்னால் மனைவியாக வரப்போறவர்களுக்கு ஒரு இளநீ பாதியை கொடுப்பார், ஐஸ்கிரீம்ல ஒரு பாதியை கொடுத்துருவார், சாக்லேட்ல ஒரு பாதி கடிச்சு மீதியை கொடுத்துருவார், சிக்கன்ல கூட ஒரு பாதி கடிச்சு கொடுத்துருவார். ஆனா கல்யாணம் முடிச்சுக்க அவர் செத்தாலா இருக்கான்னு கூட பார்க்க மாட்டார். ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை காதல், கல்யாணத்திற்கு பின்னால் காதல். ஒரு மனைவிக்கு ஒரு வாய் சோறு ஊட்டுவது தர்மம் என்று இஸ்லாம் சொல்லுது. யாராவது ஊட்டிருக்கோமா? மறந்து போய் நீங்க மதியம் ஏதாவது நைட்டு ஊட்டி சகோதரர்களே என்னாச்சு, விஷத்தை கலந்து தராரா, புதுசா ஊட்டுறாரு. காரணம் இது நடைமுறையில் இல்லை. இஸ்லாம் நடைமுறையாக சொல்கிறது, ஒரு வாய் சோறு நீங்கள் ஊட்டுங்கள் உங்க மனைவிக்கு, அன்பினால் விழுந்து விடுவார். தலையண மந்திரம் பெண்கள் போடுகிறார்களே, தலையணை மந்திரம் ஆண்களும் போட முடியும். சோறு ஊட்டிட்டா போதும். தினசரி ஒரு வாய் சோறு ஊட்டினா நகை கேட்க மாட்டா, எந்த பொருளும் கேட்க மாட்டா, இதையே ஊட்டிட்டு போயிடுங்க. காரணம் அதுதான் அன்பு என்று இஸ்லாம் கற்றுக்கிறது. அந்த அன்பை நீ பெற்றுக்கொள். ஒரு நேரத்திலே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா அவர்கள் இருவரும் அந்த காலத்திலே சில பிரச்சனைகளுக்காக போர் நடந்தது உண்டு. அப்படியான ஒரு போர் முடிந்து வரக்கூடிய நேரத்திலே முகமது நபியும் ஆயிஷா அவர்களும் வரும்பொழுது கூட்டமாக இருக்கிறார்கள். ஆயிஷா வந்து கேட்கிறாங்க முகமது நபிட்ட, முகமது நபியுடைய வயது ரொம்ப கூட, இவங்களுடைய வயது ரொம்ப குறைவான வயது. கல்யாணம் பண்ணியிருக்காங்க, விரும்பிதான் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தின் பேராலும் தன்னுடைய விருப்பத்தின் பேராலும் திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்ப முகமது நபிட்ட அந்த ஆயிஷா கேட்கிறாங்க, கணவரே அவ்வளவு தூரத்துல வந்து டயர்டா வராங்க, நம்ம ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. ஓட்டப்பந்தயம் யாருக்குன்னா காதல் பண்ணும்போது ஓட்டப்பந்தயம் இருக்கும், நீ ஓடுறியா நான் ஓடுறியான்னு இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி மனைவிட்ட போய் ஓட்டப்பந்தயம் கேளுங்க, அல்லது கேட்கக்கூடிய மனைவி பைத்தியம் ஆயிட்ட போல இருக்கு. ஓட்டப்பந்தயம் அந்த குழந்தையை பற்றி போட்டு ஓட்டப்பந்தயம் ஒரு கேடா அப்படின்னு. ஆனா அங்க முகமது நபி ஒரு நபியா இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, தன்னுடைய மனைவி ஆசைப்படுகிறார் என்று. தன்னுடைய மனைவியுடைய ஆசைக்காக ஆயிஷா ஓடிக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஓட்டப்பந்தயம் நடக்கிறது, நம்ம கற்பனை இல்லை, அங்க மனைவி ஜெயிக்கிறான். மனைவி ஜெயித்தவொடனே அவங்களுக்கு சந்தோஷம், நான் என் கணவர் ஜெயித்தேன். சிறிது காலங்கள் கழித்து முகமது நபி ஒரு சந்தர்ப்பத்திலே அதே ஆயிஷா அவர்களிடம் கேட்கிறார்கள், ஆயிஷா அன்று ஓட்டப்பந்தயம் வைத்தவங்க அதே மாதிரி இன்று ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா என்று. இரண்டு சந்தோஷம். ஒன்று, என் கணவன் அதை மறக்கவில்லை, மனதில் நினைவில் என்னைக்கா சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா கொஞ்சம் இருந்த சம்பவங்களை அசை போட்டு பாருங்கள், திரும்பவும் அந்த காதல் உங்கள் மனைவியிடம். இதைத்தான் இஸ்லாம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு.
சரி கணவரே, மறுபடியும் ஓட்டப்பந்தயம் இருப்போம். இந்த ஓட்டப்பந்தயத்திலே ஆயிஷா வந்து தோத்து விட்டார்கள். காரணம், அன்று ஸ்லிம்மா இருந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் குண்டாயிட்டாங்க. அதுதான் இவங்க ஜெயித்தாங்க. ஆயிஷா, நீ அந்த நான் ஜெயித்தேன், ஒண்ணுக்கு ஒன்று சமமாகிவிட்டது. கணவன் எப்படி இருக்குன்னு பாருங்க. மனைவிட்ட ஐயோ குழந்தை பத்துட்டேன்னு ஓட, அவளுக்கு நேரத்தை ஒதுக்கி விட்டோம். பாவம், மிஷின் அல்லவே, அவள் ஒரு எந்திரம் அல்லவே, அவளுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்குங்கள் என்று சொல்லுகிறது இஸ்லாம். அது மட்டும் இல்ல, கிராமங்களில் கேட்டிருப்போம், கணவன் எப்போ வராரோ அதுக்கு மனைவி காத்திருப்பான். இன்னைக்கு சிட்டியில் அப்படி கிடையாது. ஏன்னா மனைவி முன்னாலே சாப்பிட்டு சீரியல் பார்க்க உட்காந்துருப்பாங்க. கணவர் அப்பதான் வருவாரு. ஏங்க அந்த சாப்பாட்டுல இருக்கு, கொஞ்சம் சுட வச்சுக்கோங்க, அந்த குழம்பு இருக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருங்க, உங்களுக்கு பிக்கல் ஊறுகாய் வேணும்னா ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கங்க, ஓகே. இதுதான் கணவன். மனைவி இன்னைக்கு ஆர்டர் போடுவாங்க, கணவர் வேற வழி இல்லாம சாப்பிட்டுக்கிறாரு. ஆனா கிராமங்கள் அப்படி இல்லை. சில கிராமங்கள் இன்னுமே இருக்கிறது, கணவன் வர்ற வரைக்கும் காத்திருப்பார்கள். கணவன் சாப்பிட்டு அந்த இலையிலே பாத்திரத்திலே மனைவி சாப்பிடக்கூடிய காட்சி. ஆனால் இங்கு நேர்மாறாக ஆயிஷா இறைச்சி துண்டை கொண்டு கடித்து அந்த இறைச்சி துண்டை கொண்டு திரும்பும் பொழுது அதை முகமது நபி அவர்கள் அதே இறைச்சி துண்டை, பாதி கடித்த இறைச்சி துண்டை மீண்டும் அந்த பகுதியையே திரும்பி சாப்பிடக்கூடிய காட்சியை ஓரக்கண்ணால் பார்க்கிறார்கள் ஆயிஷா. எந்த காலத்தில் தங்கம் கேட்பார்கள், எந்த காலத்தில் வேறு எதை கேட்பார்கள்? அந்த அன்பு எங்க இருக்கிறது பாருங்க. மனைவி மீது இரண்டரை கலந்து விட்டீர்களே, இறைவன் சொல்கிறான், நீங்கள் இரண்டரை கலந்து விட்டீர்களே, ஓர் உடல் ஈருடல் ஓர் உடல் ஆனது, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டீங்க. அப்ப முன்னாடி என்ன பண்ணணுமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே கணவன் எப்படிப்பட்டவர், இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய குணம் எப்படி, 4 பேர் விசாரிக்கிறோம். நல்ல குணமா இருக்கு, கெட்ட பழக்கங்கள் இல்லை, எந்த ஒரு பெருமை கூட வந்துடக்கூடாது நினைச்சா நம்ம பார்த்த வரைக்கும், விசாரிச்ச வரைக்கும் பெருமை வந்துடக்கூடாதுன்றத கவனமா இருக்கு. நம்மளை யாராவது பொருந்தி பேசக்கூடாது, நம்ம உயர்வா நினைக்கிறோம். அவங்க அப்பா அம்மா விட்டாங்க, இப்போ அழுதுகிட்டே தான் வந்தாரு. எங்க மேடையில் உட்காரவீங்க, பேச வச்சுறாங்க. இந்த மிரட்டல் மாநில சொல்லி தான் உட்கார்ந்துருக்காங்க பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க அப்பா. அப்ப என்ன காரணம், அவங்க வந்து வேண்டாம். இப்படியான ஒரு கணவன் மனைவி அதே மாதிரி வளர்ப்புலேயே நல்ல வளர்ப்பு, அருமையான வளர்ப்பு. அந்த பெண்ணும் ரொம்ப அமைதியான பெண். எப்படி இருக்கு திருமணம்? சுபஹானல்லாஹ். இன்னும் சொல்லி இதை கேட்டுக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி, கணவன் வந்து மனைவிட்ட வந்து நம்ம கேட்கிறோம், உங்க கணவர் எப்படி இருந்துச்சு? 25 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, என்ன பிடிக்குன்னே தெரியாது. அவர் ஒரு லூசு மாதிரி, ஒரு நாளைக்கு சப்பாத்தி பாரு, ஒரு நாளைக்கு என்ன சப்பாத்தியா போட்ட பிளேட் மாதிரி இருக்கு, அப்புறம் பூரியை போட்டா பூரியா இருக்கு, அது வேற மாதிரி இருக்கு, தோசையிலேயே ஓட்டை இல்லை, இட்லி எதுக்கு இப்படி இருக்கு, இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று சொல்லுவாரு. நானே மண்டை குழம்பு அலைகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவிக்கு என்ன பிடிக்குன்னு கணவன்கிட்ட கேட்டா, நான் அழகா ஒரு சுடிதார் எடுத்துட்டு போவேன், உங்களுக்கு தெரியாதா, நான் சேலை தான் செவ்வாய்க்கிழமை போடுவேன், சேலை எடுத்துட்டு போனா பச்சை கலர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இப்படி அவளை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்வாங்க. முகமது நபி எவ்வளவு பிஸியான இறைவனுடைய வார்த்தைகளை பெற வேண்டும், அதை மக்களிடத்திலே சொல்ல வேண்டும், நீதி செலுத்த வேண்டும், எல்லா விதமான காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கூடிய முகமது நபி ஒரு நாள் ஆயிஷாவிடம் வந்து, ஆயிஷா முகமது நபி கேட்டால் பரவாயில்லை, ஆயிஷா ரலியல்லாஹு என்ற அந்த மனைவியிடம் முகமது நபி அவ்வளவு பிஸியா இருக்கக்கூடியவர் ஒரு நேரம் வந்து கேட்கிறார், ஆயிஷா நீ எப்போ சந்தோஷமா இருப்ப, எப்ப கோவப்படுவ தெரியுமா? அப்ப நல்லா பாருங்க, வாட்ச் பண்ணி பார்த்துருக்கிறாங்க மனைவி. இன்னைக்கு இவர் எப்ப கோவப்படுவாங்க புருஷன் கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஐயோ அது எப்ப கோவப்படும்னு சொல்ல முடியாது, எந்த நேரமும் சளி சளி செல்லும். என்னைக்கு நான் வந்து நல்லதா செஞ்சு கொடுத்து அல்லது எங்க வீட்டுல இருந்து ஏதாவது பலகாரமோ ஏதாவது வந்தா அன்னைக்கு ஒன்றும் தெரியாது. பணத்தை கேட்காம இருந்தா சரியா இருப்பாரு, சிலிண்டருக்கு பணம் கேட்டா வள்ளுவில்லுப்பாரு. இதுதான் மனைவியுடைய நிலை. அங்க சொல்றாங்க, எப்போ சந்தோஷமாக இருப்பார், எப்பொழுது கோபமா இருப்பார் என்றால், நீங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பியோ அப்போலாம் இந்த முகமதுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுவார், அப்போலாம் நீ சந்தோஷமா இருக்க. எப்பெல்லாம் கோபமா இருக்கியோ அப்போலாம் ஆபிரகாம் என்ற ஒரு தூதர் இருந்தாரே, அந்த தூதர் பேர் சொல்லி இப்ராஹிமுடைய தந்தையின் மீது சத்தியமாக என்று சொல்வார். அருமை கிணறே, அருமையாக சொல்லியிருந்தது சொன்னார். நீங்க சரியா கணிச்சீங்க, என்ன உண்மையில நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க முடியுமா? அந்த கணவன் மனைவிங்கிற உறவு எப்படி இருந்தா ஒரு அற்புதமான உறவு, ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உறவு. 2 பேரும் சேர்ந்து ஒருவரை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த உருவாக்கக்கூடியவர் அந்த சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தாயும் கணவனும் மனைவி அடித்துக் கொள்ளும் பொழுது அந்த இறைவன் இந்த கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள்.
சில நேரங்களிலே நாம் ரொம்பவே வேதனைப்படுவோம். என்னுடைய பாட்டி இறந்து விட்டால், பெண்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க, ரொம்ப கவலைப்படுவோம். தாய் இறந்துட்டா அதை விட கவலைப்படுவோம். மனைவியோ கணவனோ இறந்துட்டாங்கன்னா ரொம்ப கவலைப்படுவோம். கொஞ்சம் வயசுக்கு வந்த பிள்ளை இருந்தா, அது சின்ன குழந்தைகள் இறந்துட்டா ரொம்பவே கவலைப்படுவோம். காரணம், இனி அவர்களை சந்திக்க முடியாது. இரக்கமற்ற இறைவன் எதற்காக இவர்களை தந்தான், எதற்காக எடுத்தான்? இரக்கமற்றவனா இறைவன்? இல்லை இல்லை, அன்பானவன் இறைவன், அருளாளன் இறைவன். இந்த உலகத்திலே கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் அல்லது தாயின் தந்தையுமாக வாழ்ந்தவர்கள், குழந்தைகளும் பெற்றோருமாக வாழ்ந்தவர்கள் பிரித்த இறைவன் அவர்களை மீண்டும் ஒன்று சேர்ப்பேன் என்று சொல்கிறான். இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு சட்டம் என்னென்றால், இறந்ததற்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்திலே 70 வயசு 80 வயசு கணவன் மனைவி கொஞ்சம் கொஞ்சம் மாறி போயிடுவாங்க, கோவப்படுவாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. அந்த 70 வயசு 80 வயசு கணவனையும் மனைவியையும் அவர்கள் உண்மையிலே ஒரு இறைவனை வணங்கி அதன்படி வாழ்ந்தால் இறைவன் மறுபடியும் அவர்களை ஒன்றான நிலையிலே சொர்க்கம் என்ற இடத்திலே எழுப்புகிறேன் என்று சொல்கிறான். சொர்க்கம் இந்த வானபூமி போன்றது. அங்கு வெயில் இராது, நிழல் இருக்கும். நாம் விரும்பியதெல்லாம் நடக்கும். இளமைதான் இருக்கும், முதுமை கிடையாது, சம்பாத்தியம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை நமக்காக கொடுக்கப்படும். அதிலே நமக்காக வேலை செய்ய பல பேர் இருப்பார்கள். என்ன விரும்புகிறோமோ இறைவன் சொல்கிறான், மனம் விரும்புவதெல்லாம் கிடைக்கும். அந்த சொர்க்கம் யாருக்கு என்று இறைவன் சொல்கிறான், அதிலே ஒரு பங்கு மனைவி. எந்த கணவன் இறந்து போகும் பொழுது திருப்தியான நிலையிலே, மனைவியை விட்டு திருப்தியான நிலையிலே இறந்து போகிறான், ஐயோ என் மனைவியை விட்டுட்டு போறேனே, அவ ரொம்ப அற்புதமானவளே அப்படின்னு, அல்லது மனைவி இறந்து போகும் பொழுது என் மனைவி என்னை விட்டு செல்லுகிறாளே என்று வருத்தப்படக்கூடிய கணவன் இருக்கின்றானே, அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த பெண்ணுக்கு சொர்க்கம். அதே மாதிரி மனைவி கணவனை பற்றி இந்த உலகத்தில் யாரும் சிறந்தவர் என்று சொல்லலாம். உங்க நண்பரை நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய ஊர்க்காரரை சொல்லலாம், உங்களுடைய நாட்டாம சொல்லலாம், எம்எல்ஏ சொல்லலாம், முதலமைச்சர் சொல்லலாம், பிரதமர் கூட சொல்லலாம் இவர் நல்லவர் என்று. ஆனால் இஸ்லாம் ஒரே ஒரு அடிப்படை தான் சொல்கிறது, உலகமே உத்தமர் என்று சொல்லக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய மனைவி கொடுக்கணுமா சர்டிபிகேட், இவன் நல்லவன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு நேரம் கூடவே இருந்து அவருடைய குணங்களை பார்த்து அவனுடைய அந்தரங்கங்களை அலசி ஆராயக்கூடிய மனைவி சொல்லுகிறாள், இவன் என்ன உங்களில் சிறந்தவர். முகமது நபி சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரில் சிறந்தவர். உங்க மனைவிட்டு நீ சர்டிபிகேட் வாங்கிட்டு உலகத்துக்கு சர்டிபிகேட் வாங்க. ஊரெல்லாம் சர்டிபிகேட் வாங்குவ, உன் மனைவியை கண்ணத்தில் அறைவ. ஊரெல்லாம் சர்டிபிகேட் வாங்குவ, உன் மனைவியை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருப்ப. நீ நல்லவன், அவன் எங்கேயோ இருப்பா, வாழவட்டியா இருப்பா, ஆனா இவர் நல்லவர் அப்படிம்ப. அவர் அல்ல, இவர் தான் நல்லவர். மனைவியிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இவர் திருப்தியான ஆள்னு சொல்லுங்க. இவர் 2 பேரும் சேரக்கூடிய இடம் சொர்க்கம், பிரம்மாண்டமானது. அது எதற்காக, யாருக்காக? எந்த இறைவன் நம்மை படைத்தானோ. அன்பான சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்கிறது, உங்களுடைய சிந்தனைக்காக சொல்கிறேன். 35வது அத்தியாயம் 37வது வசனம் சொல்லுகிறது. ஏன் நான் கேட்கிறேன், ஒரு ஆளுக்கு 40 வயசு, ஒரு பெரியவருக்கு 50 வயசு, மேடையில் இருக்கிறவங்களுக்கு சேர்ல உட்கார்ந்துருக்கு, முன்னால் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு 60 வயசு, 40 வயசு, 25 வயசு. இந்த 25 வயசு நான் எதற்காக வாழ்கிறேன் தெரியுமா? தெரியாது. 50 வயது எதற்காக வாழ்கிறேன்? தெரியாது. 60 வயது எதற்காக? உங்கள் தாய்க்காகவா? இல்லை. உங்கள் மனைவிக்காகவா? இல்லை. உங்களுடைய குழந்தைக்காகவா? இல்லை. எதற்காக? தெரியாமலே வாழ்கிறோம். எதற்கென்றே தெரியும். இதுவரைக்கும் வாழ்ந்தது எதற்காகவோ, இனி வாழ போறது எதற்காக தெரியவில்லை. இந்த வயது எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியவில்லை. நான் அடுத்த வேலைக்கு சம்பாதிக்க செல்ல வேண்டும், என்னுடைய தொழிலை பார்க்க வேண்டும், என்னுடைய வேலையை பார்க்க வேண்டும், எனக்கு கல்யாணம் இருக்கிறது. நேற்று ஒருவரை வந்தோம் நாகர்கோயில, அப்பதான் அந்த அப்படியே ஸ்பீடா வந்துட்டு இருக்கும்போது சடான்னு ஒரு சவுண்டு கேட்கு. எங்க முன்னாடி ஒருத்தர் விழுறாரு, பைக்கில் அடிச்சு நொறுக்கி தூக்கி எரியப்பட்டு பின்னாடி ரத்தம், மண்டை பழந்து ரத்தம் அப்படியே வந்து விழுந்து கட்டந்து அப்படியே மயக்கத்தில் இருக்கும்போது நாங்க இருட்டில் ஓடி வந்து தண்ணீரை கொடுத்து ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு உடனே வாங்க, சீரியஸா இருக்காரு, சீக்கிரம் செத்துட்டு போற சூழ்நிலையில் இருக்காரு. எதற்காக வாழ்ந்தார்? என்ன காரணத்திற்காக செல்ல போகிறார்? அடுத்த நிமிடம் நிம்மதி இல்லை, அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லை, அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லை. இறைவன் சொல்லுகிறான், சிந்தித்து பாருங்கள். எப்படி சிந்திக்கக்கூடிய மனிதன் சிந்திக்கும் பொருட்டு நான் நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா? இவன் சிந்திக்க வேண்டுமா? எதை சிந்திக்க வேண்டுமா? நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், எங்க போறேன், இதை தெரியாம வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும்
மன அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், சந்தோஷம் இல்லை. அலா பிதிக்ரில்லா தத்மஇன்னுல் குலூப், என்னை நினைவு கூர்ந்துதான் உங்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் பீரியட் இது. இதிலே நீங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறிக்கொள்ள வேண்டும். இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதை இறைவன் உங்களுக்கு சவாலாக சொல்கின்றான். நீங்கள் சிந்திக்கக்கூடிய மனிதன் சிந்திக்கும் பொருட்டு நான் நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா? கோபக்கார, குணம் இல்லாதவன், ஊழல் பெருவழி, லஞ்சம், அடுத்தவரை தும்சிக்கக்கூடியவன், அநியாயக்காரன், யாராக இருந்தாலும் அவனுக்கும் சேர்த்து தான் சொல்கிறான், நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்களே, கொஞ்சம் நிம்மதியான. ஏன் எது ஒன்று அவனை மாற்றும் தெரியுமா? சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்றால் அவன் மாறி போவான். இந்த கணவனுக்கு பயம், பெண்ணை கன்னத்தில் அடிக்காதே, முகமது நபி சொல்றாங்க, அடிக்காதே, பெண் அடிச்சிடாத, முகத்தில் அடிச்சிடாத, அவன் தப்பானவளாக இருந்தாலும் காலுக்கு கீழாக வேண்டாம் அடிச்சு. மோசமான சூழ்நிலையில் போகிறாரா, அப்பொழுது 2 அடியை காலுக்கு கீழாக அடித்து அவளை திருத்தப்பார், அவளை விட்டு விடாதே, அவளை வேண்டாம்னு சொல்றாங்க. முத்தலாக்குன்னு சொல்றாங்க. முத்தலாக்கெல்லாம் கிடையாது, முஸ்லிம்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். அன்பான சகோதரர்களே, முத்தலாக் என்ற செய்தியை ஏமாற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே தலாக் என்ற வழிமுறை தான் சரியானது என்று நாகர்கோவிலிலே இருக்கக்கூடிய விஜயதாரணி எம்எல்ஏ அவர்கள், காங்கிரசினுடைய எம்எல்ஏ அவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் தலாக்கை பற்றி தெரியும். தலாக் என்பது ஈஸியானது கிடையாது. ஒருவர் பெண்ணை பிடிக்கவில்லை என்றால், பெண்ணிடம் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்றால், அவள் கட்டிலை நகற்றுங்கள், அவளை விட்டு கொஞ்சம் விலகி இருங்கள், அவளிடம் பேசாமல் இருங்கள். அவள் பாவமான காரியத்தை செய்கிறாள் என்றால், அசிங்கமான காரியத்தை அவளை லேசாக அடித்து அவளை சரிப்படுத்துங்கள். அதற்கும் சரியில்லை என்றால் 3 தடவை முடிந்த 4வது தடவையாக சொல்லுகிறது, 2 பேரை சமாதானவாதிகளை அழைத்துக் கொள்ளுங்கள். இவருடைய வாழ்விலே சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறார்களே, அவர்களை அழைத்து சமாதானம் பண்ணி பாருங்கள், புத்தி சொல்லி பாருங்கள். அப்படி இல்லை என்றால் முதலாக ஒரு தலாக்கை சொல்லலாம். அது 3 மாத காலங்கள். 3 மாத காலங்கள் அந்த கணவனுடைய வீட்டிலே அந்த மனைவி இருக்க வேண்டும். அங்கே இருந்து அவர் மனம் மாற வேண்டும். சரி, மன்னித்து விடுவோமே என்று மனம் மாறலாம். அதனும் சரியாக விட்டால் 2வது ஒரு தலாக்கை சொல்லலாம். அதற்கு 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். அதிலும் சரியாவிட்டால் அதற்கு அப்பால் தான் 3 மாதங்கள். இப்படியாக 3 தடவைகள் பல கட்டங்களை கடந்துதான் ஒருவர் வேண்டாம் என்று சொல்ல முடியும். மனைவியோ கணவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இவர் வேண்டாம், முடிந்து விட்டது. பெண்களுக்கு உண்டான உரிமை இஸ்லாம் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை. கணவனை இறந்து விட்டால் அவளுக்கு மறுமணம் கிடையாது, அவர் தரிசு நிலம் என்று சொல்லுகிறார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காட்டிய வழிப்படி அவள் திருமணம் மீண்டும் பண்ணலாம் என்று சொல்ல, கணவன் இறந்தாலும் அவனை இழந்தாலும் இன்னொரு திருமணம் பண்ணலாம் என்று பெண்களுக்கு உண்டான உரிமையை வழங்கக்கூடிய இந்த மார்க்கம் சொல்லுகிறது. நீ கணவனுக்கு கட்டுப்படுத்தி நடந்தால் சொர்க்கம். சொர்க்கம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நேரத்துல அழகா தூங்கிட்டு இருப்போம் வீட்டுல, அழகான ஒரு மாளிகை, தென்றல் காற்று, அழகான ஒரு காடு, பசுமையான நிலம், இதுல உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு ரசிச்சு கொண்டிருக்கும் பொழுது நம்மை உசுப்பக்கூடிய தாயோ மனைவியோ வந்து உசுப்பினால் கனவுல கூட நிம்மதியா இருக்க விடலையேன்னு சொல்றோம். கனவிலாவது நிம்மதியா இருக்க விட்டியா, அதுல கூட இல்லையேன்னு சொல்லுவோமே. இதை சொர்க்கத்தினுடைய ஒரு சிறிய அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். சொர்க்கம் இப்படிப்பட்டது. என்ன கேள்வி கேட்பார்? இறைவன் கேட்பான், என்னை நீ வணங்கினாயா? முதல் கேள்வி இஸ்லாம் சொல்லி தருகிறது, என்னை நீ வணங்கினாயா? கணவனையும் பார்த்து, மனைவியும் பார்த்து, என்னையும் பார்த்து, இந்த ஒட்டுமொத்த உலக மக்களையும் பார்த்து கேட்கிறது. கிரியேட்டர், படைப்பாளன் ஒருவன் தான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அந்த தேவன் கேட்பான், என்னை நீ வணங்கினாயா? பதில். நான் சொல்ற அடிப்படையில் வாழ்ந்தாயா? பதில். இந்த 2ற்கு பதில் இல்லை என்றால் அவருக்கு நரகம் என்ற ஒன்றை வைத்திருக்கின்றார். அந்த நரகம் இந்த பூமி அளவிற்கு, இந்த வானம் அளவிற்கு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பிலே உருவானது. அந்த நெருப்பிலே தூக்கி இவர் எரியப்படுவார். துடிதுடித்து இறந்து சித்திரவதை செய்யப்பட்டு இறந்து போவார். திரும்ப உயிர் கொடுக்கப்படும். திரும்ப அது மாதிரி தள்ளப்படுவார். திரும்ப உயிர் கொடுக்கப்படும். கடவுளே, எனக்கு என்ன சோதனை, தண்டிச்சிட்டீங்களே, விட்டுருங்களே. இத்தனை அப்பதான் அந்த வார்த்தையை சொல்வாராம். 35வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனம். சிந்திக்கக்கூடிய மனிதன் சிந்திக்கும் பொருட்டு நான் நீண்ட ஆயுளை தரவில்லையா? கிரேஸ் பீரியட் எவ்வளவு தந்தேன்? என்னை பற்றி அறிமுகங்கள் கூட சொல்லியிருக்கின்றேன். உனக்கு யார் அந்த இறைவனை தேடல? எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு தேடுற, எந்த கடையில ஜவுளி நல்லா இருக்குன்னு தேடுற, எந்த வியாபாரம் நல்லா இருக்குன்னு தேடுற, எந்த மனைவி நல்லவன் என்று தேடுகிறாய், ஆனால் எந்த கணவன் உண்மையானவன் என்று நீ தேடவில்லையே. இந்த தேடலை தான் கடவுள் சொல்லுகிறார், நீ சிந்தித்து பார்க்கவில்லையா? திரும்பவும் தூக்கி எறியுங்கள் அவரை நரகத்தில். குடிப்பதற்கு கேட்டால் கொதிக்கின்ற நீரும் கெட்டு போன்ற சீல் என்ற சலமும் குடிக்க தரப்படும். மறுபடியும் இந்த பூமிக்கு அழைத்து செல்லுங்கள், நான் உன்னை வணங்குகிறேன் இறைவா என்று சொல்லும் பொழுது there is no time என்று சொல்வார்கள். நேரம் இல்லை.
உன்னுடைய நேரத்தை நீ எதுக்குள்ள செலவழிச்ச? ஒரு 5 நிமிஷம் என்ன சிந்திக்கிறதுக்கு செலவழிச்சிருக்கியா நீ? நான் எங்கிருந்து வந்தேன்னு சொன்னியா? அதைத்தான் இறைவன் சொல்றான். களிமண்ணிலிருந்து படைத்தேன், பிந்துவிலிருந்து படைத்தேன், சினை முட்டையிலிருந்து படைத்தேன், உங்களை ஒரு ஜாதியினராக படைத்தேன், நீங்கள் பிரிந்து கொண்டீர்கள், நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் வணங்கி கொண்டீர்கள், உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டீர்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் இந்த மக்களுக்கு யார் உண்மையான இறைவனை வணங்கி அவர் சொல்ற அடிப்படையில் வாழ்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடமையை அவர்களுக்கும் நினைவுறுத்தி உங்களுக்கும் நினைவுறுத்துகிறேன். இஸ்லாம் 5 நேர தொழுகையை கடமையாக்குகிறது. முதலிலே ஒரே ஒரு இறைவன் என்று விசுவாசம் சொல்லுகிறது. 5 நேர தொழுகை இவரை மானக்கேடானதை விட்டு பாவத்தை விட்டு குடிக்கின்றவன் தொழமாட்டான், தொழுகின்றவன் குடிக்க மாட்டான். இஸ்லாம் சொல்லுகிறது. நோன்பு வைக்க வேண்டும், அதன் மூலம் இறையச்சமுடையவராக வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். ஒரு தாய் மக்கள் நாங்கள் வந்துவிட்டோம் இறைவா என்று அவர் ஒட்டுமொத்தமாக ஒரு இறைவனை வணங்கக்கூடிய இந்த காட்சி. தன்னுடைய சொத்திலே தன்னுடைய சம்பாத்தியத்தில் 2.5% அவர் கொடுக்க வேண்டும். இது இஸ்லாம் முஸ்லிம்கள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை. அது அடுத்ததாக பெற்றோரை சீ என்று சொல்லாதே. பெற்றோரை பார்த்து சீன்னு கூட சொல்லக்கூடாது. வயசானவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க, ஐயோ என் பையன் ரொம்ப கஷ்டம், பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக, கடினமான உழைப்பு செய்யக்கூடியவர்களாக, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக பெற்றோர்கள் அலைவதை பார்க்கிறோம். ஹோம்களில் பெரிய பணக்காரராக இருப்பார், அமெரிக்காவில் இருப்பார், அவங்க அம்மாவையும் அப்பாவையும் ஒரு ஹோமில் விட்டுட்டு போயிடுவார். அவங்க எதிர்பார்க்கறது எது? சொல்லுவார்கள், கோழிகள் மிதித்து குஞ்சுகள் சாவதில்லை, குஞ்சுகள் மிதித்து சாகக்கூடிய கோழிகள் ஏராளம் ஏராளம். வேதனையோடு வாழக்கூடிய பெரியவர்கள்ட்ட கேளுங்கள், என் மகன் சரியில்லை, என் பையன் சரியில்லை. இறைவன் சொல்லுகிறான், இறைவனை வணங்காதவனுக்கு எந்த நரகமோ அதே நரகம்தான் பெற்றோரை நோவினை செய்கின்றவனுக்கு. பெற்றோரை அவனுடைய உயிர் ஊசலாடக்கூடிய நேரத்திலே அவன் உயிர் ஆன்மா வேதனை செய்யப்படும். நாம் பார்க்க முடியாது. அவர் சிரிச்சமா இருப்பார், ஆனா உள்ள உயிர் வெளியே போறதுக்கு இல்ல வழி தேடுமா. அப்ப கடுமையான வேதனை. அந்த வேதனை யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல பெற்றோரை நோவினை செய்யக்கூடிய பணிவென்னும் ரெக்கையை தாழ்த்துவீராக இஸ்லாம் சொல்கிறது. அவர்கள் மீது பணிவென்னும் ரெக்கையை தாழ்த்து, அவங்கள அன்பன் கிருமையை காட்டு. சீன்னு கூட சொல்லாது. அவங்க சாப்பிட்டதற்கு பின்னால் நீ சாப்பிடு. பெற்றோர்களை நேசிக்கவில்லை என்றால் அதெல்லாம் எங்க கிடைக்கும்? கிடைக்க வேண்டிய இடம் குர்ஆன். குர்ஆனை நீங்கள் அன்பான சகோதரர்களே, எங்கள் தொப்புள் குடி உறவுகளே, நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். அதில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல உபதேசம் இருக்கிறது. ஏன் உங்கள் மனைவிக்கு நல்ல உபதேசம் இருக்கிறது, ஏன் உங்களுக்கும் நல்ல உபதேசம் இருக்கிறது. இறைவன் அதைத்தான் சொல்கிறார், அகில மக்கள் அனைவருக்கும் நல்ல உபதேசமே என்று வேறு. இது கடவுளை மட்டும் வணங்குற செய்தி கிடையாது. குர்ஆன் பாகப்பிரிவினை சட்டை, யாருக்கு என்ன சொத்து கொடுக்கணும் அது அதுல இருக்கு. நீங்க சிரிச்சா அது கூட தர்மம் என்று சொல்கிறது இஸ்லாம். அடுத்தவரை பார்த்து சிரித்தால் அது கூட தர்மம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, முஸ்லிம் நண்பர்களை நீங்கள் சொல்லி பாருங்கள் முஸ்லிம் இல்லாத நண்பர்களுக்கு, சாந்தியும் சமாதானம் என்றென்று உங்கள் மீது உண்டாகட்டும். என்ன அருமையான வார்த்தை என்று பாருங்கள். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒன்று உங்கள் மீது உண்டாகட்டும். இதை குர்ஆன் போதிக்கிறது. அடுத்து சொல்கிறது, வட்டி வேண்டாம். எவ்வளவு கஷ்டப்பட்டவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நான் வட்டினால எவ்வளவு பாதிக்கப்பட்டேன், மனநிலை பாதிக்கப்பட்டேன், ஏன் என்னுடைய கண்ணியத்தை இழந்தேன். வட்டி ஹராம், கூடாது. அதை வாங்குறவன், கொடுக்கின்றவன், கணக்கு எழுதுகிறவன், சாட்சி சொல்கிறவன் அத்தனை பேருக்கும் நரகம் என்று சொல்கிறது இஸ்லாம். வரதட்சணை. பெம்பளை பிள்ளையை பத்தி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். 4 லட்சம் செலவழிச்சேன், 5 லட்சம் செலவழிச்சேன், நகை போட்டேன், இன்னும் கடன், இன்னும் ஒரு பண்டிகை அதுக்கு தலைக்காக செய்ய வேண்டியது இருக்கு. எதுவுமே இல்லை, எந்த செலவும் இல்லை, 1 ரூபாய் செலவு கிடையாது, முடிந்து விட்டது. அவருடைய செலவில்லை. பெண் குழந்தையை பிறந்து வரதட்சணை கொடுக்க வேண்டியதில்லை. மது ஹராம், மது ஹராம், எல்லா வகையிலும் ஹராம். இன்னைக்கு டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கு என்னென்ன அரசியல் கட்சிகள் எல்லாமோ போராடட்டும். 1400 வருடங்களுக்கு முன்னால் அரபு நாட்டிலே யார் பணக்காரர் தெரியுமா, யார் செல்வந்தர் தெரியுமா, யார் உயர்ந்த அந்தஸ்து உடையவர் தெரியுமா? இந்த முகமது நபி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் யார் வீட்டிலே அதிகமான பீப்பாய்கள் இருந்ததோ, யார் வீட்டிலே அதிகமான ட்ரம்கள் இருந்ததோ, சாராயம் இருந்ததோ, அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்படி இருந்த அந்த சமூகத்தை ஒரே ஒரு வார்த்தை 1400 வருஷத்துக்கு முன்னாடி மதீனாவிலே மது விருந்திலே மூழ்கி கொண்டிருக்கூடிய அந்த முஸ்லிம்களிடையே முகமது நபியினுடைய அறிவிப்பு வருகிறது. இறைவன் சொல்லிவிட்டான், மது தடை செய்யப்பட்டது. இன்று சரி 1400 வருஷத்திற்கு மேலாகிறது. இன்றும் அரபு நாடுகள்ல, அது குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல, குவைத் போன்ற நாடுகள்ல திருந்து ஒரு சாராயம் அடிக்க முடியாது. ஹராம். யாரு திரும்ப திறங்கன்னு சொல்லல, திறக்கிறதுக்காக போராடல, குடிமகன்கள் உருவாகல. யாராவது அடிச்சாங்கன்னா பெரும்படி உண்டு, கசையடி உண்டு, ஜெயிலு உண்டு. ஏன் அங்க அப்படி? ஏன் இந்த காயல் பணத்தை எடுத்துக்கோங்க. இங்க 6 மணிக்கு அந்த பக்கத்துல உள்ள டாஸ்மார்க்க
பைபாஸ்ல மூடியாச்சுன்னு காயல் பண்ணத்தை திறக்க வராங்களாம். காயல் பண்ணத்துல டாஸ்மார்க் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, சினிமா தியேட்டர் கிடையாது. எதுக்கு கொண்டு வர பாக்குறீங்க? இங்கு உள்ளவங்களை நாசமாக்குறதுக்கா? சுப்ஹானல்லாஹ். அங்கு இழுத்து மூடப்பட்டது இங்கும் இழுத்து மூடி வைத்திருக்கின்ற, வரக்கூடாது என்பதற்காக. அடிக்கிறவன் தப்பா இருக்கிறவன் போய் எங்கேயோ போய் அடிப்பான். மது தடை செய்யப்பட்டது, போதை தரக்கூடிய அனைத்தும் தடை செய்யப்பட்டது, சிகரெட் தடை செய்யப்பட்டது, பான்பராக் தடை செய்யப்பட்டது, என்னென்ன போதை இருக்கோ அனைத்தும் தடை செய்யப்பட்டது. கண்களால் பார்க்கக்கூடிய காட்சி சினிமா தடை செய்யப்பட்டது. அன்பான சகோதரர்களே, சினிமாவுமா தடை என்று கேட்கலாம். வீட்டிலே டிவியிலே பார்க்கின்றீர்கள். பார்க்கும் பொழுது உங்களுடைய மகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய மாமியார், உங்களுடைய மாமனார், யார் யாரெல்லாம் இருக்காங்க அத்தனை பேரும், சிறு குழந்தைகள் உட்பட அந்த அசிங்கமான காட்சிகளை பார்க்கின்றோமே, நமக்கு அசிங்கமானதாக இல்லையா? என்னுடைய குழந்தை நாளை வேறு ஒருவனை தேடி போகும் பொழுது அதற்கு காரணம் நான் என்று, நான் தான் காரணம், நான் தூண்டினேன், அவள் தவறு செய்தால் அந்த சினிமாவை இஸ்லாம் ஹராம் என்று சொல்லுகிறது, பாவம் என்று சொல்லுகிறது. இப்படி பொய், புறம், கோள் அனைத்தும் பாவம். அது பயிற்சிக்கு தான். நோன்பு பிடிச்சிட்டு ஒருத்தர் சண்டைக்கு வந்தா சொல்லணுமா? யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா நோன்பு பிடிச்சிருப்பார், ரம்ஜான் நோன்பு, அவர் சொல்லுவாராம் நான் நோம்பாளி என்று சொல்ல வேண்டுமா? என்ன அர்த்தம்? நான் சண்டைக்கு வரத யாரும் எனக்கு பயிற்சி, நான் பயிற்சியில இருக்கிறேன், நான் சண்டைக்கு வரமாட்டேன். அப்போ எல்லா விதமான கெட்ட குணங்களும் ஒளிந்து நல்ல குணங்கள். கடைசியாக ஒரு செய்தி சொல்லுகிறேன். இஸ்லாத்தின் பேரால் எந்த செலவும் இல்லை. வரவு 8 செலவு 4. எப்படி? கடவுளுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. கடவுளுக்குன்னு நான் நேர்த்திக்கிடம் இல்லை, எடுத்துக்கட்டி வேன் பிடிக்க வேண்டியது இல்லை, அதுக்கு பூஜைகள் செய்ய வேண்டியது இல்லை, எதுவுமே இல்லை. கடவுள் எனக்கு தர வேண்டுமா? நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டாமா? ஒரு கேள்வியை கேட்கிறான். கடவுள் தான் எனக்கு தர வேண்டும், நான் கொடுக்க முடியாது. இரண்டாவது, சடங்குகள் கிடையாது, சம்பிரதாயங்கள் கிடையாது. பொண்ணு பெருசாயிடுச்சு, மொட்டை போடணும், பேர் விடணும், வளகாப்பு, நிச்சயதார்த்தம், திவசம், 3ஆம் திவசம், வருஷ திவசம் எதுவுமே கிடையாது. இஸ்லாத்துல எதுவுமே இல்லை. கல்யாண செலவு மட்டும், அது மணமகனுடையது. மணமகன் விரும்பினால் அந்த செலவு, இல்லை என்றால் வேற யாரோ செலவு பண்ணிட்டு போடுவாங்க. சுபஹானல்லாஹ். இந்த செலவு இல்லை. இந்த மார்க்கம் எப்படி வச்சிருக்கு பாருங்க. எந்த கஷ்டம் இல்லை, எதையும் உங்களை வருத்தி கொள்ள வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு இந்த மார்க்கத்தை லேசாக்கி வைத்திருக்கின்றேன். இஸ்லாம் இஸ் த வே ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் லிவிங். வாழும் கலை, வாழ்க்கையினுடைய பாதை. இதை நீங்கள் எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், விட்டுக்கொள்பவர்கள் விட்டுக்கொள்ளலாம் என்று குர்ஆனிலே இறைவன் சொல்கிறான். ஆனால் மறுமையில் நீங்கள் என்னை சந்திக்க வேண்டியது இருக்கும். குல்லு நப்சின் தாயிகத்தில் மோத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்திச்சே ஆக வேண்டும். சந்தித்தால் அந்த ஆன்மா எங்கே செல்கிறது? இறைவனிடம் செல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே கணவன் மனைவியானவர்கள் நல்ல ஒரு கணவன் மனைவியாக மட்டுமல்ல, ஃப்ரெண்ட்லியாக, தோழனாக, தோழியாக, ஏற்கனவே நீங்கள் கற்றறிந்த பாடங்கள், உங்களுக்கு இஸ்லாம் பயிற்றுவித்த இந்த தொழுகை, நோன்பு, இது போன்ற பயிற்றுவித்த நோக்கத்தை அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கையை அழகான முறையில் அமைத்துக் கொண்டு, அன்பான முறையில் அமைத்துக் கொண்டு, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்திற்கும் எல்லாருக்கும் பாடுபடக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி வைத்து, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீங்கள் எல்லா விதமான இன்பங்களையும் பெற்று சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று கேட்டவனாக மீண்டும் உங்களை ஒரு தடவை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடிய மனிதன் சிந்திக்கும் பொருட்டு நீண்ட ஆயுளை தரவில்லையா என்று உங்களை கேட்கின்றான். உங்களுக்காக சிந்திக்கும் பொருட்டு குர்ஆன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, புஸ்தகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது திருமண ஒப்பந்தம் நிறைவேறுகிறது. சீருடையார்புரம், திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி மாவட்டம், சீருடையார்புரம் முஹிதீன் ஜும்மா பள்ளி ஜமாத் நிர்வாக கமிட்டி நிக்கான திருமண பதிவேடு நாள் ஹிஜ்ரி 1438 ஷாபான் மாதம் பிறை நாள், ஆங்கிலம் 2017 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி. மணமகன் பெயர் எம் முகமது அர்காம், வயது 25. அவருடைய தந்தையார் பெயர் முகமது அலி ஜின்னா, 13A வால்மீகி ஸ்ட்ரீட், தாம்பரம் ஈஸ்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், சென்னை. மணமகள் பெயர் கே ஆசியா மரியம் அவர்கள், வயது 23. அவருடைய தந்தையார் பெயர் சகோதரர் வி கந்தசாமி அவர்கள், முகவரி 1/24 பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட், பண்டாரவிலை, பண்ணைவலை போஸ்ட், சிறுவைகுண்டம் தாலுகா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். சாட்சியாளர் பெயர் நூருதீன், 618 மிடில் ஸ்ட்ரீட், சீருடையாபுரம். 2 லட்சுமணன் அவர்கள், 157 இளையாந்தல் ரோட், கோவில்பட்டி. மகர் தொகை 26 கிராம் தங்கம்,
நிக்கா நடந்த இடம் தாவா சென்டர் காயல்பட்டினம். வழியாக பெண்ணுக்கு பொறுப்பாளராக நானே இருந்து இந்த திருமணத்தை நான் நடத்தி கொடுக்கின்றேன். இப்பொழுது திருமண ஒப்பந்தம் இஸ்லாத்தில் எளிமையான, நீங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் பல திருமணங்களை பார்த்துருப்பீங்க. நிறைய நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையே, எங்க தெரிஞ்சாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கினாருன்னா அது இஸ்லாமிய திருமணம் கிடையாது. இஸ்லாமிய திருமணம் என்பது குர்ஆன் என்ன சொல்லுகிறது, முகமது நபி என்ன சொன்னாங்களோ அதுதான் திருமணம். யார் வரதட்சணை கேட்டாங்களோ அவ மகா பெரும் பிச்சைக்காரன். அந்த திருமணம் கிடையாது. இஸ்லாத்தின் அடிப்படையில் அந்த திருமணம் செல்லாது. ஆனா முஸ்லிம்களின் அடிப்படையில் செல்லும். இறைவன் அதை அங்கீகரிக்க மாட்டான், வரதட்சணை கொடுக்கக்கூடிய திருமணம். இரண்டாவது ஆடம்பரமான திருமணம், இதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. உணவு 1000 பேருக்கு அளிக்கலாம், 100 பேருக்கு அளிக்கலாம், பிரியாணி அளிக்கலாம், பேரித்தம்பழம் அளிக்கலாம், அது அவருடைய இஷ்டம். ஆனா மணமகன் தான் அந்த விருந்தை கொடுக்க வேண்டும், அல்லது மணமகனுக்கும் மணமகளுக்கும் பொதுவானவர்கள் யாரும். அவர் சென்னையில் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அவருடைய சொந்தங்களுக்காக. இங்கே நம்முடைய தாவா சென்டர் இரு வீட்டாருக்கு நம்ம உணவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்க சாப்பிட்டு விட்டு செல்லணும். அந்த ஒரு சிறிய விருந்து, மாலை இல்லை, எதுவும் இல்லை. குர்ஆன் உங்களுக்காக ஒரு அன்பளிப்பாக மணமகன் தருகிறார். வந்திருக்கிற மக்களுக்கு குர்ஆனை அன்பளிப்பாக அதனுடைய சேர்ந்த புஸ்தகங்களை தருகிறார். இப்பொழுது ஒப்பந்தம், ஒரு வார்த்தை கேட்போம். பெண்ணிடம் கேட்டாச்சு. பெண்ணிடம் கேட்டதற்கு முழு சம்மதம், மனப்பூர்வமான சம்மதம். அந்த மணமகனை 26 கிராம் தங்க நகைக்கு மனம் முடித்துக் கொள்வதற்கு அவர் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. இது அவருடைய வாய் மூலமான ஒரு ஒப்பந்தம் பெறணும். அதோடு ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது. அந்த பிரார்த்தனையோடு திருமணம் நிறைவுற்றது. அதோடு திருமணம் முடிஞ்சிருச்சு. வேற எந்த சடங்கும் கிடையாது. ஆட்டுத்தலையை வைக்கிறது இல்லை, வத்தலை காட்டுறது இல்லை, எலுமிச்சை பழத்தை போட்டு காட்டுறது கிடையாது, எந்த சடங்கும் இல்லை. இவர் ஒரு பெண்ணுடைய முடியை பிடித்து ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்வார். ஏன்னா அதுலேயும் பாருங்க, கையை பிடிச்சி முதல்ல பார்க்காம, காலை பிடிச்சி பார்க்காம, மென்னிலும் மென்மையாக முடிய ரைட்டா பிடிச்சி நான் உன்னை தொட்டு விட்டேன், ஹலாலாக்கி கொண்டேன், நீ என்ன மனைவி என்று சாஃப்டா அவர் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு செய்தியை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இதோடு இவருடைய திருமணம் முடிந்து இவர் என்ன செய்வார், மணமகளை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார். மணமகளுடைய சொந்தங்கள் எங்களுடைய தொப்புள் உறவுகள், கொள்கையில் வேற ஒன்றாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய மாமனும் மச்சன்களாகவும். இன்னும் ஆச்சரியமாக இருக்கும், இந்த காயல்பட்டினம் எப்படி மாறி வந்திருக்கு என்றால், நாடார் சமுதாயம், சாணார் சமுதாயம், பல்லர் சமுதாயம், பறையர் சமுதாயம், இந்த 4 சமுதாயங்கள் சேர்ந்து அந்த காயல்பட்டினம் இஸ்லாத்தின் பக்கம் வந்தது. ஒரு காலத்தில் எங்களை பார்த்தால் தீட்டு என்று ஒதுக்கிய சமுதாயம் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பின்னால் தான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அந்தஸ்து கிடைத்தது. இந்த சமூகம் மட்டுமல்ல, பல்லர் சமுதாயம், பறையர் சமுதாயமாக இருந்த காயல் மக்கள் எல்லாம், இவர்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தின் வேண்டி, ஒரு புனிதத்தின் வேண்டி அந்த மதத்தை விட்டுவிட்டு இஸ்லாம் மார்க்கத்திற்கு வந்தவர்கள். இந்த மக்கள் இன்னும் கஜெட்டிலே பதிவு செய்யப்பட்டது சாணாராகவும் நாடாராகவும் பல்லராகவும் பறையராக இருந்த காயல்பட்டின மக்கள் என்று. ஆகவே நாங்கள் உங்களை நியாயமாகவே சொந்தம் கொண்டாடலாம். எங்களுடைய மாமாமார்களும் மச்சாமார்களும் மாப்பிள்ளைமார்களும் அண்ணன்மார்களும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இந்த திருமணத்தை நாம் எல்லாம் வாழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தையை கடவுள் சொல்லி தந்திருக்கின்றார். அதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லி இப்பொழுது திருமண ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனது பொறுப்பில் இருக்கக்கூடிய கந்தசாமி அவர்களுடைய மகளார் ஆசியா மரியம் அவர்களை நீங்கள் தருவதாக வாக்களித்த 26 கிராம் தங்க நகைக்கு நான் உங்களுக்கு மனம் முடித்து தருகிறேன். ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, ஒப்புக்கொள்கிறேன். சபையோர் முன்னாடி வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்க சொன்ன அத்தனையும் நான் ஒப்புக்கொள்றேன். ஏற்கனவே இந்த பொண்ணை பார்த்தாச்சு, பேசியாச்சு, எல்லாம் கேரக்டர் வைஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னதை எல்லோரும் முன்னாலும் ஒப்புக்கொள்கிறேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுல ஒரு வார்த்தை தானே தவிர அத்தனையும் அடங்கிவிடும். அவள் என் மனைவி, அவளை நான் கண்ணியப்படுத்துவேன், அவள் சமூகத்தை கண்ணியப்படுத்துவேன், அவள் குடும்பத்தை கண்ணியப்படுத்துவேன். அவள் குடும்பம் போச்சுன்னா என்னைக்கு பார்க்கலாம். அப்படித்தானே வச்சிருக்கீங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க சொந்தங்கள் யாருன்னாலும் சரி, அவரை போய் சந்திக்கணும். அவங்க வீட்டில் அவங்களுடைய மகரமான அவங்களுடைய சொந்தங்களாகிய நெருங்கிய சொந்தங்கள் இந்த பெண்ணிடம் நல்ல அறிவுரைகளை கூறலாம். அறிவுரை கூறுவதற்கு ஒன்றுமில்லை, அருமையான பெண். இந்த ஒரு ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்? இந்த உலகத்தில் அல்ல, மறு உலகத்திலும் இவள் தான் எனக்கு மனைவியாக இருப்பாள். அவங்களும் அப்படித்தான், அந்த பெண் அப்படித்தான். மறு உலகத்திலும் சொர்க்கத்திலும் இவர் தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம். எல்லாமே அடங்கிவிட்டது. ஒப்புக்கொள்கிறேன். நாங்க 2 பேரும் அக்ரிமெண்ட், எங்களுடைய ஒப்பந்தம் நிறைவேறிவிட்டது, முடிஞ்சிருச்சு வாயால. இப்ப கடவுள் சொல்லி தரக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை. அந்த யார்கிட்ட கேட்க முடியும்? ஆபத்தான நேரத்தில் மட்டும்தான் எங்க கேட்போம்? கடவுளே. மற்ற நேரங்களை அவரை கை விட்டுட்டு ஓடிடுவோம். எங்காவது பாதிக்கப்பட்டோம்னா கடவுளே. இப்போ அந்த கடவுள்கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கும் எனக்கு விதி வைத்திருக்கிறாரே அந்த கடவுள். ஒருவர் இறந்து கிடக்கிறார் என்றால்
ஒருவர் இறக்க போகிறார் என்கிற செய்தியை ஆம்புலன்ஸுக்கு சொல்றது இன்னொருத்தரா இருக்கு. இதுதான் விதி. இந்த விதி நம்மை சுத்தி இருக்கிறது. அந்த இறைவன் தான் அந்த விதியை வைத்திருக்கின்றான். அந்த இறைவனிடம் மட்டும் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த பிரார்த்தனையோடு திருமணம் நிறைவேறுகிறது. உங்களுக்கு உணவு ஏற்பாடு இங்கேயே செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு புஸ்தகங்கள் குர்ஆன்கள் கொடுக்கப்படும், அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய பிரார்த்தனையை சொல்லிக் கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக ஜமா பைனகுமா ஃபீ கைர். யா அல்லாஹ், இருவருடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக, நல்ல வகைகள் அனைத்திலும் இருவரையும் ஒன்றுபடுத்துவாயாக. முடிஞ்சு போச்சு. தான் பிரார்த்தனை. நல்ல செயலில் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். இவங்க வாழ்க்கையில அபிவிருத்தியை கொடு, சந்தோஷத்தை கொடு, மகிழ்ச்சியை கொடு, வளத்தை கொடு, செல்வத்தை கொடு, குழந்தையை கொடு. ஒரே ஒரு பிரார்த்தனை. கேட்டது யார்கிட்ட? அல்ல, படைச்ச இறைவன். அல்லான்னா இங்கிலீஷ்ல காடும்பாங்க, தமிழ்ல ஆண்டவம்பாங்க. அரபு மொழியில மேல இருக்கக்கூடிய இறைவனுக்கு பேர் அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன். அந்த அல்லாஹ்விடத்துல ஒரு பிரார்த்தனை வச்சுட்டோம். முஸ்லிமான சகோதரர்கள், குழந்தைகள், சகோதரிகள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த பிரார்த்தனை இதோட இருக்கக்கூடாது. நம்ம தொழக்கூடிய லொகரான தொழுகை இருக்கு பாருங்க, அந்த லொகர் தொழுகையிலும் இவர்களுக்காக செப்பரேட்டா பிரார்த்தனை பண்ணணும். அவங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தொழுகைக்கு பின்னால் பண்ணிக்கொள்ளுங்கள். இதோடு திருமண வைபவங்கள் முடிவடைந்தது. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கை கொடுங்க.